அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் சிபிராஜ் நடித்து கடந்த வெள்ளியன்று வெளியான 10 Hours திரைப்படத்தை பற்றி. வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரே இரவுல நடக்கிற பல்வேறு குற்றச்சம்பவங்களை ஒரு போலீஸ் அதிகாரியா சிபி எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற ஒரு டிராவல்ஸில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத மெயின் ஸ்டோரி. அது போக அதற்கு முன்னாடியே ஒரு பெண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர்கள் இவரோட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பெண்ணை யார் கடத்தினாங்கிறதுல தொடங்கி இந்த கொலையை யார் பண்ணாங்க, அந்த குற்றங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஏதாவது பின்னணி இருக்குதா அப்படிங்கிறத எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இவர் கண்டுபிடிக்கிறாரு. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவர் தயங்கி நின்றுட்டு இருக்கிறப்போ அவர் கூடவே வேலை செய்கிற தலைமை காவலரான கஜராஜ் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அப்போ அந்த ஸ்டேஷனில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் எந்த தடையுமே இல்லாமல் அந்த குற்றத்தை பண்ணவரை கண்டுபிடிச்சாரு, அந்த குற்றத்தை பண்ணவரே அந்த ஸ்டேஷனை சேர்ந்தவர் தாங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவருக்கு கோர்ட்டு மூலமாக தண்டனை வாங்கி கொடுத்தா தப்பாயிரும், அவர் தப்பிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஆன் த ஸ்பாட் என்கவுண்டர் பண்ணார். அப்படிப்பட்ட நீங்களாக இந்த கேஸை பார்த்து இவ்வளோ தயங்குறீங்க, உங்களால் முடியும் சார் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு அதை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி கதை திரைக்கதை எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. திரைக்கதையில் ஒரு சில இடங்களில் ரொம்ப ரொம்ப சொதப்பியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றவாளிகளை தேடி இவர் கண்டுபிடிச்சு துரத்திட்டு போவார், திடீர்னு போய் ஒரு முட்டு சந்தில் நின்றுவார். இதே மாதிரி 2-3 தடவை நடக்குது. அந்த மாதிரி ஒரு பிடிமானமே இல்லாமல் இந்த கேஸ் நகர்ந்துட்டே போகுது. கடைசியில் ஒரு வழியாக அவர் ஏதோ ஒரு லாஜிக்கை வச்சு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் 2.5 மணி நேரம் இந்த படத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு இடத்துல கூட அலுப்பு தட்டாமல் எடுத்துகிட்டு போயிருக்கிறத இந்த திரைக்கதையோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லணும். சமீப காலங்களில் சிபிராஜ் நடிச்சிட்டு வர்ற படங்களில் அவரோட நடிப்பு திறமையும் அவங்க அப்பாவை மாதிரியே கொஞ்சம் மெருகேறிட்டே வருது. அந்த வகையில் அவருக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமான ப்ளஸ் இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா, தேவையில்லாத காமெடி, ஒரு கதாநாயகி உடையோட ஒரு டூயட் சாங்கு அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு மசாலா படத்துக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் குடும்பத்தோடு ரசித்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக சிபி இந்த வாரம் கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.